வியூவர்ஸ், வெல்கம் டு புக். இன்றைய தமிழ் வகுப்புல பாரதிதாசன் தொடர்பான செய்திகளை தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். பாரதிதாசன் தொடர்பான செய்திகள் நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல, நியூ புக்லயும் கொடுத்திருக்காங்க, ஓல்டு புக்லயும் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஓல்டு புக்ல, நியூ புக்ல எங்கெங்கெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கடுத்து இதுல கொடுத்திருக்கக்கூடிய பாடல்களுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா? நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்ல இன்பத் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பாரதிதாசனுடைய பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்லயும் உங்களுக்கு இன்பத் தமிழ் கல்வி அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல குடும்ப விளக்கு அப்படிங்கிற தலைப்பின் கீழே உங்களுக்கு பாரதிதாசனுடைய பாடல்கள், ஏன்னா பாரதிதாசன் இயற்றிய நூல் தான் குடும்ப விளக்கு. அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 5 பாடல்கள் 6 பாடல்கள் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல புரட்சி கவி அப்படின்ற நூல்ல இருந்து உங்களுக்கு பாடல்கள் கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் பாரதிதாசன் அவர்கள் எழுதினதுதான். அதாவது பில்கணியம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை தழுவி எழுதப்பட்டதுதான், தமிழ்ல தழுவி எழுதப்பட்டதுதான் இந்த புரட்சி கவி அப்படிங்கிற இந்த நூல். சோ இதனை இயற்றியவர் பாரதிதாசன். சோ இதுல அந்த பாடல்கள், அதற்கான பொருள்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 புக்ல இசை அமுது அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்திருக்காங்க. 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 ஓல்டு புக்ல எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழேயும் ஒரு 2 பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 ஓல்டு புக்ல விழுதும் வேரும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரே ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்லயும் உங்களுக்கு தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்திருப்பாங்க. இந்த லெசன் ஆனது உங்களுக்கு அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின்ஸா கேட்கக்கூடிய ஒரு பார்ட்னே சொல்லலாம். அடுத்து கடைசியா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல என்னாலோ அப்படிங்கிற தலைப்பின் கீழே பாரதிதாசன் இயற்றிய ஒரு 5 பாடல்கள் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் உங்களுக்கு நியூ புக், ஓல்டு புக்ல படிக்க வேண்டிய போர்ஷன். அப்ப வேர் டு ஸ்டடி பாரதிதாசன் அப்படின்னா இந்த 9 பாடல்கள்ல நீங்க செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. 9 பாடல்கள் பாரதிதாசன் இயற்றினது அப்படின்னு லெசனா கொடுத்திருக்காங்க. இது இல்லாம ஒரு சில பாடல்கள் கற்பவை கற்றபின் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே, இப்ப நியூ புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கற்பவை கற்றபின்னு கொடுத்திருப்பாங்க. அதுலயும் இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் பாவேந்தர் எழுதுனதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் அந்தந்த லைன்ஸ் அந்தந்த லெசன்ஸ் பார்க்கும் பொழுது அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இன்றைய வகுப்புல நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நியூ புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பாரதிதாசன் தொடர்பான பாடல்களை மட்டும் பார்க்கலாம். அடுத்த வீடியோல அடுத்த வகுப்புல, அதாவது 11th ஸ்டாண்டர்டும் அதுக்கடுத்த வகுப்புல உங்களுக்கு ஓல்டு புக்ல கொடுத்திருக்கக்கூடியதும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இன்பத் தமிழ் நுழையும் முன், எப்பயும் சொல்றதுதான், இதையும் சேர்த்துதான் படிக்கணும். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறான். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம் அப்படின்றோம். எப்படி ஒரு குழந்தைய கண்ணே மணியே அப்படின்னு கொஞ்சுவோமோ அந்த மாதிரி தமிழை ஒரு குழந்தையாக பாவித்து பாரதிதாசன் அவர்கள் தமிழே நீ ஒரு அமுதம், தமிழே நீ ஒரு நிலவு, தமிழே நீ ஒரு மனம் அப்படின்னு சொல்லி பல இதுல ஒரு குழந்தைய கொஞ்சுற மாதிரி கொஞ்சிருப்பார். அதுதான் இங்க இன்பத் தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பாடலா கொடுத்திருக்காங்க. சோ இதுல கொடுத்திருக்கக்கூடிய பாடல் தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்றாங்க. அதாவது தமிழுக்கு என்னன்னு பெயரு? அமுதென்று பெயர். சோ அமுதம் அப்படின்னா சுவையானது, இனிமையான சுவையை உடையது. அப்படிப்பட்ட அந்த அமுதம் தான் நீ அப்படின்றாங்க. அந்த தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். அந்த மாதிரி இன்பத்தை தரக்கூடிய எங்களுடைய தமிழானது எங்களுடைய உயிருக்கு சமம் அப்படின்றாங்க. சோ அப்ப தமிழுக்கு அமுது அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அப்படிப்பட்ட அமுதமாக இருக்கக்கூடிய அந்த தமிழானது எங்களுக்கு உயிருக்கு சமமாகும். உயிருக்கு நேர் அப்படின்னா எங்களுடைய உயிருக்கு சமமாக வைக்கிறோம். ஏன்னா தமிழர்கள் எல்லாம் தமிழை என்னவா கருதுனாங்க? உயிராக நினைத்து வாழ்ந்தார்கள். அடுத்தது தமிழுக்கு நிலவென்று பேர்.
அந்த தமிழுக்கு நிலவு அப்படின்னு ஒரு பேர் இருக்காம். ஏன் நிலவு அப்படின்னு ஒரு பெயர் இருக்குன்னா, நிலவு அப்படிங்கிறது குளிர்ச்சியையும் இன்பத்தையும் தரக்கூடியது. அது போலத்தான் இந்த தமிழ் மொழியும் நம்மளுக்கு மனதிற்கு இன்பத்தையும் குளிர்ச்சியையும் தரக்கூடியது. சோ அதனால அந்த தமிழுக்கு நிலவு அப்படின்னு ஒரு பேர் இருக்காம். இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் அப்படின்றாங்க. அதாவது இன்பத்தை தரக்கூடிய அந்த தமிழ் மொழியானது எங்களுடைய சமுதாய வளர்ச்சிக்கு, சமூகத்தின் விளைவுக்கு அப்படின்னா சமுதாய வளர்ச்சிக்கு தேவையான அடிப்படை நீராக இருக்கிறது. அதாவது இப்போ ஒரு பயிர் வளரணும் அப்படின்னா அதற்கு நீர் அப்படிங்கிறது இன்றியமையாதது. எப்படி ஒரு பயிர் வளர்வதற்கு நீர் இன்றி அமையாததோ அது போலத்தான் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கும் அடிப்படை நீராக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மொழிதான் அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? அடுத்தது தமிழுக்கு மனம் என்று பெயர். இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிமிர்த்த ஊர் அப்படின்றாங்க. நிருமித்த அப்படின்னா என்னன்னா உருவாக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். நிருமித்த அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்த உருவாக்குறது புதுசா. சோ அப்படி இந்த தமிழுக்கு மனம் அப்படின்னு பேர் இருக்காம். ஏன்னா பல இலக்கியங்களை கொண்டு இலக்கிய மனத்தை வீசுவதனால் தமிழுக்கு மனம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தமிழானது எங்களுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தரக்கூடியது. அந்த இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்றாங்க. எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர் தான் இந்த தமிழ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் அப்படின்றாங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்ட்டாங்க. சோ இளமை காலத்துல ஒரு குழந்தைக்கு நீதி நேர நூல்களை சொல்லி கொடுப்பாங்க, தாலாட்டு பாடுவாங்க. இந்த மாதிரி பல பாடல்கள் வழியாதான் அந்த குழந்தை என்னென்னலாம் செய்யலாம், எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் கெட்டது, எதெல்லாம் அறம், எதெல்லாம் மரம், எதெல்லாம் தவறு, எது நீதி அப்படிங்கறது எல்லாத்தையுமே கத்துக்கும். சோ அப்ப அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து அறிவையும் ஊட்டக்கூடிய ஒரு பாலாக இளமை காலங்களில் அந்த தமிழ் மொழியானது இருக்கிறது. அதுதான் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்றாங்க. அப்ப நம்ம இளமை பருவத்துல என்னென்னலாம் கற்கணுமோ அதையெல்லாம் ஊட்டக்கூடிய ஒரு பாலாக இருக்கிறது இந்த தமிழ் மொழியானது. இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் அப்படின்றாங்க. வேல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு கூர்மையான ஆயுதம். சோ அப்ப இப்படிப்பட்ட இன்பத்தை தரக்கூடிய இந்த தமிழானது புலவர்களுக்கெல்லாம், புகழ்பெற்று விளங்கக்கூடிய அந்த புலவர்களுக்கெல்லாம் கூரிய ஆயுதமாக இருக்கிறது அப்படின்றாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சொற்கள் அப்படிங்கிறது ஒரு கூரிய ஆயுதம்னே சொல்லலாம். ஏன்னா சொற்களால் ஒரு விஷயத்த புண்படுத்திட்டோம் அப்படின்னா அதை திரும்ப நம்மளால இது பண்ணவே முடியாது. அப்படி கூர்மையான ஆயுதம் தான் இந்த சொல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அப்படிப்பட்ட அந்த சொற்கள் வாயிலாக பல இலக்கியங்களை புலவர்கள் படைக்கிறார்கள். பல படைப்புகளை இந்த தமிழ் மொழியிலே இயற்றுகிறார்கள். அந்த பல படைப்புகளானது இந்த சமுதாயத்தில் ஒரு கூரிய ஆயுதம் போல, இதுதான் நெறி, இதைதான் நீ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்கிறது. சோ அப்படி அந்த கூரிய கருத்துக்களை, கூர்மையான கருத்துக்களை சொல்லக்கூடிய சொற்களாக இந்த தமிழ் மொழியானது விளங்குகிறது. அதனாலதான் இந்த தமிழ் மொழியானது புலவர்களுக்கு கூரிய ஆயுதமாக இருக்கிறது அப்படின்றாங்க. புரியுதா? சோ இளமையில நம்ம கற்க வேண்டிய அந்த நீதி நூல்கள், நீதி நெறிகளை நம்மளுக்கு சொல்லக்கூடிய அந்த வீர உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு பாலாக இந்த தமிழ் மொழியானது இருக்கிறது. அதுவே எல்லாவற்றையும் கற்று தெரிந்து புகழுடன் வாழக்கூடிய அந்த புலவர்களுக்கு பல கருத்துக்களை, அதாவது சமுதாயத்திற்கு தேவையான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு கூரிய ஆயுதமாக பயன்படுகிறது. அதனாலதான் புலவர்களுக்கு இது வேல் போல அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்றாங்க. தமிழ் எங்களுடைய உயர்வுக்கு, அதாவது எங்களுடைய வளர்ச்சிக்கு, எங்களுடைய உயர்ச்சிக்கு வான் போன்றது அப்படின்றாங்க. ஏன்னா வானம் அப்படிங்கிறது உயர்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. கரெக்டா? சோ அந்த வானம் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அது போல எங்களுடைய வளர்ச்சிக்கு உயர்ச்சியை தரக்கூடியது. அதாவது எங்களுடைய உயர்வுக்கு எல்லையாக அந்த வானம் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அந்த வானத்தை எல்லையாக கொண்டு நாங்கள் உயர்வதற்கு ஒரு ஆயுதமாக இருக்கக்கூடியதுதான் இந்த தமிழ். அப்ப எங்களுடைய உயர்ச்சிக்கு வழிவகுக்க கூடியதுதான் இந்த தமிழ் அப்படின்றாங்க. அதுதான். சோ அப்ப வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அது போல நாங்களும் உயர்வதற்காக அந்த வானத்தையே எல்லையாக கொண்டு உயர்வதற்கு வழிவகுக்க கூடியதுதான் இந்த தமிழ் மொழி அப்படின்றாங்க. இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் அப்படின்றாங்க. இப்படி இன்பத்தை தரக்கூடிய இந்த தமிழானது, இந்த இன்பமான இனிமையான இந்த தமிழானது எங்களுடைய அசதினா சோர்வு அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப எங்களுடைய சோர்வுக்கு
சுடர் தந்த தேன் அப்படின்றாங்க. சுடர் அப்படின்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப நம்ம சோர்வா இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஒளி மாதிரியான ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த தமிழ் மொழி. அப்படிப்பட்ட இனிமையான மொழிதான் இந்த தமிழ் மொழி அப்படின்றாங்க. அடுத்தது, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள் அப்படின்றாங்க. அப்ப தமிழானது எங்களுடைய அறிவுக்கு என்னவா இருக்கு? தோளாக இருக்கிறது. இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்றாங்க. அப்போ எப்படி அறிவுக்கு தோளாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு விஷயங்கள நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம் லைஃப்ல. என்னன்னா, ஒரு புதுமையான ஒரு தொழில்நுட்பத்த பத்தி படிக்கிறீங்களோ, இல்ல ஏதாவது ஒரு புதிய விஷயத்த பத்தி கத்துக்க போறீங்க அப்படின்னா, அந்த பொருட்களை அதுல நீங்க என்னென்னலாம் கத்துக்க போறீங்களோ, அது எல்லாத்தையுமே உங்களுடைய தாய்மொழியில கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது எளிதா புரியும். அது மட்டும் இல்லாம அது உங்களுடைய மனதுல நிக்கும். சோ அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிரும். அதுதான். சோ நம்மளுடைய அறிவிற்கு, அதாவது நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு தோள் கொடுப்பதாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தாய்மொழியாக இருக்கக்கூடியதுதான். எல்லாருக்குமே இப்படிதான். சோ அப்படி நம்மளுடைய தாய்மொழியாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி தான் நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு தோள் கொடுப்பதாக இருக்கிறது. அதனாலதான் அறிவுக்கு தோள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புரியுதா? சோ அப்ப நம்மளுடைய தாய்மொழியில எந்த ஒரு அறிவியலையோ இல்ல கணிதத்தையோ எந்த ஒரு சப்ஜெக்ட நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் அது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. நீங்கள் அறிவு பெறுவதற்கு ஒரு தோளை கொடுப்பதாக இருப்பதுதான் இந்த தாய்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழ். நம்மளை பொறுத்தவரை தாய்மொழி தமிழ். அதனால இந்த இடத்துல நம்ம தமிழ்ல வச்சு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்றாங்க. வைரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு உறுதியானது, கடினத்தன்மை கொண்டது. அது மட்டும் இல்லாம ஒளி பொருந்தி இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட உறுதியான ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய வாள் போன்றதுதான் தமிழானது எங்களுடைய கவிதைகளுக்கு அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இன்பத் தமிழானது எங்களுடைய கவிதைகளுக்கு, நாங்கள் எழுதக்கூடிய இந்த கவிதைகளுக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வைரத்தை போல உறுதித்தன்மை கொண்டதாகவும் ஒளி பொருந்திய வாளாகவும் விளங்குகின்றது அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். மறுபடியும் பார்க்கலாம். தமிழுக்கு அமுதம் அப்படின்னு பேர். அமுதம் அப்படின்னா சுவையானது. சோ அப்படி அமுதம் தமிழானது சுவையாக இருப்பதனால், இன்பத்தை தரக்கூடியதனால் அதற்கு அமுது அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட அந்த தமிழானது எங்களுடைய உயிருக்கு சமம் ஆகும். அது மட்டுமல்லாமல் இந்த தமிழுக்கு நிலவு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கிறது. நிலவானது குளிர்ச்சியையும் இன்பத்தையும் தரக்கூடியது. சோ அதே போலவே ஒரு நிலவு எப்படி குளிர்ச்சியையும் இன்பத்தையும் தருமோ, அது போலவே இந்த தமிழ் மொழியும் எங்களுக்கு மன குளிர்ச்சியையும் இன்பத்தையும் தரக்கூடியது. அதனால் இந்த தமிழுக்கு நிலவு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கிறது. அடுத்தது, இந்த தமிழானது எங்களுடைய சமூகத்தின் விளைவுக்கு நீராக இருக்கிறது. இந்த சமூக வளர்ச்சிக்கு தேவையான அறக்கருத்துக்களை கொடுக்கக்கூடிய பல இலக்கியங்களையும் பல படைப்புகளையும் தன்னகத்தே கொண்டிருப்பதனால் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு அடிப்படை நீராக இந்த தமிழ் மொழி எங்களுக்கு விளங்குகிறது அப்படின்றாங்க. அடுத்தது, இந்த தமிழுக்கு மனம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஏன்னா இதில் பல இலக்கியங்களும் காவியங்களும் இருப்பதனால் அந்த இலக்கிய மனம் வீசக்கூடியதாக இந்த தமிழ் மொழி விளங்குகிறது. இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். இந்த தமிழானது எங்களுடைய வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் போன்றது. அப்படி இன்றியமையாத ஒன்று அப்படின்றாங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்றாங்க. அப்போ இந்த தமிழ் மொழியானது ஒரு இளம் இளம் பருவத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவர்களுக்கு தேவையான அறிவுப்பாலை ஊட்டக்கூடியதாக இந்த தமிழ் மொழியானது இருக்கிறது. அதை கற்று தேர்ந்து இருக்கக்கூடிய புகழ்மிக்க புலவர்களுக்கு கூறிய ஆயுதமாக இருக்கக்கூடியதுதான் இந்த தமிழ் மொழியானது. ஏன்னா சொற்கள் ஆயுதம் போல கூர்மையானது அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்தது. அப்படிப்பட்ட அந்த சொற்களை பயன்படுத்தி, அந்த தமிழ் சொற்களை பயன்படுத்தி இந்த சமூகத்திற்கு தேவையான நெறி கருத்துக்களை ஒரு இலக்கியமாகவோ ஒரு படைப்பாகவோ அந்த புலவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள். சோ அப்படி அந்த கூர்மையான சொற்கள், அந்த கூர்மையான ஆயுதமாக அந்த புலவர்களுக்கு இந்த தமிழானது விளங்குகின்றது. அது கூறிய சொற்களை கூறுவதாக, நீதிகளை கூறக்கூடிய ஒரு மொழியாக, ஒரு மீடியமா இருக்கு, ஊடகமா இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது, தமிழ் மொழியானது எங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்க கூடியது. இந்த வானம் எப்படி உயர்ந்திருக்குமோ அதுபோல எங்களுடைய வாழ்க்கை உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மொழிதான். இந்த தமிழ் மொழியானது நாங்கள் சோர்ந்திருக்கும் போதெல்லாம் எங்களுடைய சோர்வை நீக்கி ஒளி
பெற செய்யக்கூடிய ஒரு தேன் போன்றது அப்படின்றாங்க. அடுத்தது, எங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு ஒரு தோளாக, ஒரு நண்பன் எப்படி தோள் கொடுத்து உதவுவானோ அதுபோல எங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு தோள் கொடுப்பவனாக இருப்பவன் தான் இந்த தமிழ் மொழி அப்படின்றாங்க. இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இப்படிப்பட்ட இனிமையான இந்த தமிழானது, எங்களுடைய தமிழ் மொழியானது, நாங்கள் எழுதக்கூடிய இந்த கவிதைகளுக்கெல்லாம் ஒரு உறுதியான, வைரத்தை போல் உறுதியான, ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு வாள் போல விளங்குகின்றது அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? சோ இது குறித்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பொருளையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இங்க சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க. நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம். விளைவு அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. மக்கள் வந்து ஒரு குழுவாக இருப்பதுதான் ஒரு சமூகம்னு சொல்லக்கூடியது. அசதி அப்படின்னா சோர்வு. பாடலின் பொருள், தமிழுக்கு அமுது என்பது பெயர். இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு அப்படின்னு பெயர். இன்பம் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படை நீராக உள்ளது. தமிழுக்கு மனம் என்பது பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. தமிழ் புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யக்கூடிய ஒரு தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவிற்கு துணை கொடுக்கும் தோள் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இங்க பாரதிதாசனை பற்றிய குறிப்புகள் கொடுத்திருக்காங்க. பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம் அப்படிங்கிறது தான். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம்முடைய பெயரை பாரதி தாசன் என மாற்றிக்கொண்டார். சோ அப்ப இவர் வந்து பாரதியார் மேல அளவு கடந்த அன்பை வைத்திருப்பார். சோ அதனால பாரதி அவருக்கு மேல பற்று இருக்கிறதுனால தாசன் அப்படிங்கறதுனால பாரதி தாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டார். ஓகேங்களா? தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், அதாவது விதவைகளுடைய மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடு பொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். அப்ப புரட்சி கவி பாவேந்தர் என அழைக்கப்படக்கூடியவர் யார், புகழப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம் என்ற இயற்பெயரை கொண்ட, பாரதியின் மீது அன்பு கொண்டதனால் பாரதிதாசன் என பெயர் மாற்றிக் கொண்ட பாரதிதாசன் அவர்கள் தான். அடுத்தது, இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படின்றாங்க. அதாவது இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடலானது பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கு. இதே மாதிரிதான் பாரதியாருடைய கவிதைகளையும் தொகுத்து பாரதியார் கவிதைகள்னு ஒரு நூல் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, இங்க ஒரு பொருத்துக கொடுத்திருக்காங்க. இதுக்காக தான் இத வந்து நீங்க இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஸ்டோரி தெரிஞ்சிச்சுனாலே உங்களால ஈஸியா பொருத்த முடியும். சோ அப்ப விளைவு அப்படின்றாங்க. சமூக வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படை நீராக இருந்ததுதான் எது அப்படின்னா தமிழ். சோ அப்ப விளைவுக்கு நீர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, அறிவுக்கு அப்படிங்கும்போது நம்மளுடைய அறிவு வளர்ச்சிக்கு ஒரு நண்பன் எப்படி தோள் கொடுப்பானோ அது மாதிரி நம்மளுக்கு தோள் கொடுத்தவனாக இருப்பதுதான் இந்த தமிழ் அப்படின்னும். சோ அப்ப அறிவுக்கு தோளாக இருக்கிறது. அடுத்தது, இளமைக்கு, நம்மளுக்கு இளமையில் தேவையான அந்த நீதி நெறிகளை சொல்லக்கூடிய ஒரு பாலாக நம்மளுக்கு இருக்கக்கூடியது. வீர உணர்வை தூண்டக்கூடியதாக, நாட்டுப்பற்றையும் மொழிப்பற்றையும் ஊட்டக்கூடிய ஒரு பாலாக இந்த தமிழ் மொழியானது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற அந்த புலவர்களுக்கெல்லாம் கூறிய சொற்களின் மூலமாக இந்த சமூகத்தை சீர்படுத்துவதற்கான ஒரு கருவியாக, ஒரு கூர்மையான கருவியாக இந்த தமிழானது விளங்குகின்றது அப்படின்றோம். அப்ப புலவருக்கு வேல் அப்படின்றது. ஓகேங்களா? அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் டர்ன் டு புக்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ப தமிழ் கல்வி அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன பாடல் கொடுத்திருக்காங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல நுழையும் முன், பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். அதாவது ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுக்கிறார். எழுதுகோல் அப்படின்னா பேனா எடுக்கிறார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். எதை பத்தி எழுதலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. சோ அவருக்கு கண்ணு முன்னாடி வருது, வானத்தை பத்தி எழுதலாமா, ஓடையை பத்தி எழுதலாமா, காடை பத்தி எழுதலாமா, மயிலை பத்தி எழுதலாமா. சோ இந்த இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர்களுடைய கண்ணிற்கு முன்னாடி வந்து நிக்குது. என்ன எழுது நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைக்கிறார். சோ இப்படி பல இயற்கை பொருட்கள் வந்து என்னை எழுது அப்படின்னு கேட்கும் போது கூட
பாரதிதாசன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் அந்த காலகட்டங்களில் அவர் இருந்தப்போ பட்ட கஷ்டங்கள், அந்த இன்னல்களை பற்றி எழுத ஆரம்பிக்கிறார். அதுதான் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன இந்த நுழைவுமுள்ள படிச்சோமோ அதுதான் இங்க பாடலாவே இருக்கும். ஏடெடுத்தேன் கவியொன்று வரைந்திட. அதாவது ஒரு தாளை எடுக்கிறாராம். எதற்காக? ஒரு கவிதையை வரைந்திட அப்படின்னா ஒரு கவிதையை எழுதுவதற்காக. என்னை எழுதென்று சொன்னது வானம். அதாவது என்ன பத்தி எழுது அப்படின்னு வந்து வானமானது அவருடைய கருத்திலே, அவருடைய உள்ளத்திலே, அந்த மனதிலே தோன்றுகிறதாம். என்னை பத்தி நீ எழுது அப்படின்னு வந்து ஒரு வானம் சொல்ற மாதிரி தோணுதாம். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும் அப்படின்றாங்க. சோ ஓடையும், நீர் ஓடையும், அதில் இருக்கக்கூடிய அந்த குளத்திலே இருக்கக்கூடிய அந்த தாமரை பூக்களும் என்ன சொல்லுதுன்னா, எங்களை வந்து ஒரு ஓவியமா அந்த பேப்பர்ல நீ வந்து வர அப்படின்னு வந்து சொல்லுதாம். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் அப்படின்றாங்க. அதாவது காடும் கழனி, கழனினா வயல் அப்படின்னு அர்த்தம். கழனினா என்னது? வயல்வெளி. சோ அப்ப இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த காடும் இந்த வயல்வெளியும் கார்முகிலும், கார் மேகங்களும் வந்து கண்ணை கவர்ந்திட, அவருடைய மனசுல வந்து சொல்ல ஆரம்பிக்குது. என்ன பத்தி எழுது அப்படின்னு சொல்றதுக்கு, அதாவது எங்களை கவிதையாக நீ புனைந்திட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்ல முயலுதான். அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப எத்தனிக்கும் அப்படின்னா முயலும் அப்படின்னு பொருள். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் அப்படின்றாங்க. ஆடும் மயில் அப்படின்னா ஆடுகின்ற தொகையை விரித்து கொண்டு ஆடக்கூடிய அந்த அழகான மயிலுக்கு நிகர் அப்படின்னா ஒத்த அல்லது சமமான அப்படின்னு அர்த்தம். சோ அழகான தொகைகளை விரித்து ஆடக்கூடிய அந்த மயில்களுக்கு ஒத்த சமமாக இருக்கக்கூடிய அந்த அழகிய பெண்கள் எல்லாம் இந்த உயிர் அன்பினை சித்திரம் செய்க, அந்த அன்பினை ஒரு ஓவியமாக வரையுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாரதிதாசனுடைய மனதிலே தோன்றுகிறார்களாம். சோ இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது ஏடெடுத்தேன் கவிதை ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வானம். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்று உரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் அப்படின்றாங்க. அதாவது அவர் ஏடெடுத்து ஒரு கவிதை எழுத உட்கார்ந்திருக்கும் பொழுது என்னை பற்றி எழுது அப்படின்னு வானம் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் ஓடையும் தாமரை பூக்களும் தாங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறோம், அதனால் எங்களை ஒரு ஓவியமாக நீ வரைந்திடு அப்படின்னு பாரதிதாசனுடைய மனதிலே வந்து கூறுகின்றன. இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த இயற்கையான காடுகளும் கழனிகளும் வயல்வெளிகளும் கார் மேகங்களும், கருமையான இந்த மழையை தரக்கூடிய கார் மேகங்களும் வந்து என்னை பற்றி நீ எழுத வேண்டும் அப்படின்னு சொல்ல முயலுதான். ஆடுகின்ற அழகாக தொகையை விரித்து கொண்டு ஆடக்கூடிய அந்த மயிலானது, அந்த மயிலை போன்ற அழகான பெண்கள் எல்லாம் அன்பினை ஒரு சித்திரமாக வரைந்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறதா. ஓகேங்களா? அடுத்தது, சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும், மாலை பொழுதில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும், வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே அப்படின்றாரு. சோ இதோட நிக்கல. சோலை அப்படின்னா பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம்தான் வந்து சோலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சோலையானது குளிர்ச்சி தரக்கூடியது. அப்ப குளிர்ச்சி பொருந்தி இருக்கக்கூடிய பூக்களை மிகுதியாக கொண்டிருக்கக்கூடிய அந்த சோலையிலிருந்து தென்றல் காற்றானது வருகிறதாம். அந்த காற்றானது வந்து என்னை பற்றி எழுது அப்படின்னு சொல்லுதான். பசும் தோகை மயில்கள் வரும் அப்படின்றாங்க. பசுமையான தோகைகளை கொண்டிருக்கக்கூடிய, பச்சை நிறத்திலே தொகைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த மயில்கள் எல்லாம் வருகிறதாம் அவருடைய கண் முன்னாடி, என்னை எழுதுக அப்படின்னு. அன்ன பறவைகளும் வருகிறதாம், என்னை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லி. மாலை பொழுதினிலே மேற்றிசையில் அப்படின்னா மேற்கு திசையில் அப்படின்னு அர்த்தம். மேற்றிசையில்னா என்னது? மேற்கு திசையில் அப்படின்னு அர்த்தம். அப்ப மாலை பொழுதினிலே அந்த மேற்கு திசையிலே விழும் அப்படின்னா மறையக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப மாலை பொழுதினிலே அந்த மேற்கு திசையிலே மறையக்கூடிய பருதி அப்படின்னா ஞாயிறு. ஞாயிறுனா சூரியன். ஓகேங்களா? சோ அப்ப அந்த பருதி, அதாவது அந்த கதிரவன் ஆனவன் மாலை பொழுதினிலே அந்த மேற்கு திசையினிலே மறையக்கூடிய மாணிக்கம் போல ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய, எப்படி மாணிக்கம் ஒளி வீசுமோ அந்த மாதிரி மாணிக்கம் போல ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய அந்த கதிரவனானது காட்சி தரும் அப்படின்னா அவருடைய கண்ணு முன்னாடி வந்து காட்சி தருதான். என்னைய பத்தி எழுதே அப்படின்னு சொல்லி.
அடுத்தது வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக அப்படின்றாங்க. வெற்பு அப்படின்னா என்னன்னா மலை அப்படின்னு பொருள். ஓகேங்களா? சோ அப்ப வேலை சுமந்திடும் அப்படின்னா வேலை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வீரர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய தோளானது மலை போன்று உயர்வானது, அப்படி வலிமையானவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி எங்களை பற்றி எழுதுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்களாம். அதாவது வேலை சுமந்திடும் அப்படின்னா வேல், கூரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த வேலினை சுமந்து இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் எல்லாம் எங்களுடைய தோளானது இந்த மலையை போன்ற உயர்வானது, சிறப்பு மிக்கது, வலிமை உடையது அப்படின்னு சொல்லி எழுதுங்க அப்படிங்குதாம். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து வந்து மழையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. சோ இந்த மாதிரி பல காட்சிகள் எல்லாம், பல கோலங்கள் எல்லாம், அழகிய கோலங்கள் எல்லாம், பல காட்சிகள் எல்லாம் என்னுடைய கண் முன்னே வந்து மலைமலையா இருக்கிறதா, என்ன பத்தி எழுது, என்ன பத்தி எழுது, என்ன பத்தி எழுது அப்படின்னு சொல்லி நிறைய தோன்றுகிறதாம். நிறைய தோன்றி என்னை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லுதாம். இவற்றினிடையே அப்படின்றாரு. இதுக்கு நடுவுல இவர் வேற ஒரு இதை பத்தி எழுத போறாரு. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப குளிர்ச்சியான அந்த தென்றல் காற்றினை தரக்கூடிய பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சோலையானது என்னை பற்றி எழுது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பசுமையான தோகைகளை உடைய அந்த மயிலானது என்னை பற்றி எழுது. அன்னம் வந்து என்னை பற்றி எழுது. மாலை பொழுதிலே மேற்கு திசையிலே மறையக்கூடிய ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய அந்த கதிரவனானது அவர் பாரதிதாசனுடைய கண் முன்னாடி வந்து காட்சி தந்து என்னை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லுதான். அப்போ அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து எங்களுடைய தோளானது மலை போன்ற உயர்வை கொண்டது, அதனால் எங்களை பற்றி எழுதுங்கள் அப்படின்னு சொல்றாங்களாம். இப்படி பல காட்சிகள் அவருடைய கண்முன்னே மலைமலையாய் வந்து கூவுகின்றது. சோ இதெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் எதை பத்தி எழுதுறாரு அப்படின்னா, இன்னலிலே தமிழ் நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும், வீரம் வரும் அப்படின்றாங்க. அதாவது இந்த இதெல்லாம் பல முறை வந்து என்னை பத்தி எழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் துன்பத்தினால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அறியாமையில மூழ்கி இருக்காங்க. சோ அப்படி அறியாமையில் அவர்கள் மூழ்கி உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாங்க. அதான் இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். துயின்று அப்படின்னா உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். எதனால் அவர்கள் இந்த துன்பத்தினால், அதாவது இந்த தமிழ் மக்கள் எல்லாம் துன்பத்தினால், அறியாமை அப்படிங்கிற இருளினால் இருள் சூழ்ந்து விட்டது, இரவாகி விட்டது அப்படின்னு நினைச்சு தூங்கிக்கிட்டு இருக்காங்களாம். சோ அப்படிப்பட்ட அந்த காட்சி அவருடைய கண்முன்னே வருகிறது. அப்படிப்பட்ட அந்த காட்சியை கண்ட அவருடைய மனதிலே இரக்கம் உண்டாகி விட்டது. அந்த இரக்கமானது உண்டாகி என்னுடைய ஆவியில் அப்படின்னா என்னுடைய உயிரில் வந்து கலந்ததுவே அப்படின்றார். சோ அப்ப இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் துன்பத்தினால் கஷ்டப்பட்டு அறியாமை அப்படிங்கிற இருளினால் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த காட்சியானது என் மனதிலே தோன்றியது. அதனால் என்னுடைய மனமானது இரக்கம் உண்டாகி விற்று. சோ அந்த இரக்கத்தினால் அந்த இரக்கமானது என்னுடைய உயிருடன், என்னுடைய ஆவியுடன் கலந்து விட்டது. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால், சோ அறியாமையில மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் இனிமையான இந்த தமிழ் கல்வியை பெற்று விட்டார்கள். யாவரும் அப்படின்னா எல்லாரும். சோ இனிமையான அந்த தமிழ் கல்வியை கற்று விட்டார்கள் அப்படின்னு பிறர் சொல்லக்கூடிய அந்த நிலை எய்திவிட்டால், எய்தினா அடைந்து அப்படின்னு அர்த்தம். எய்தினானது அடைந்து. சோ அப்படி அனைவரும் கல்வி கற்று விட்டார்கள் அப்படின்ற அந்த நிலைமையை அடைந்து விட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும். இவர்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய அறியாமையினால் இவர்கள் படுகின்ற இந்த துன்பங்கள் எல்லாம் கலைந்து விடும். அவர்களுக்கு சுகம் வரும் அப்படின்னா இன்பம் கொடுக்கும். நெஞ்சினில் தூய்மை உண்டாகும். அவர்கள் மனதினிலே தூய்மையான கருத்துக்கள் எல்லாம் உண்டாகும். களவு, பொய், காமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மறைந்து தூய்மையான நெஞ்சத்தை உடையவர்களாகவும் வீரம் பொருந்தியவர்களாகவும் மாறுவார்கள். அதற்கு அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணும்? கல்வியை கற்க வேண்டும். அப்ப இந்த அறியாமை அப்படிங்கிற இருள் நீங்க வேண்டும் எனில் இவர்கள் அனைவரும் இந்த தமிழ் கல்வியை கற்க வேண்டும். அப்படி அவர்கள் என்று கற்கிறார்களோ அன்றுதான் இவர்களுடைய துன்பம் நீங்கி, அறியாமை நீங்கி, இவர்களுடைய வாழ்வில் இன்பமானது
ஒளிர ஆரம்பிக்கும். அந்த இன்பத்தினால் அவர்களுடைய மனமானது தூய்மையானதாக மாறும். அது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு மொழிப்பற்றும் நாட்டுப்பற்றும் உண்டாகும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த 3 பாடல்களுக்கான பொருள். நம்முடைய ஸ்கூல் புக்ல இது குறித்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கலாம். இங்க சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க. எத்தனிக்கும் அப்படின்னா என்னன்னா முயலும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் என்கிட்ட சொல்ல முயலுது அப்படின்னு. வெற்பு அப்படின்னா மலை, கழனி அப்படின்னா வயல், நிகர் அப்படின்னா சமம், பரிதி அப்படின்னா கதிரவன் அதாவது சூரியன், அன்னதோர் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு காட்சி அப்படின்னு அர்த்தம். கார்முகில் அப்படின்னா கருமையாக இருக்கக்கூடிய அந்த முகில்னா மேகம். அப்ப கருமையாக இருக்கக்கூடிய அந்த மேகங்கள் தான் மழையை தரக்கூடியது. அதுதான் மலை மேகம். துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்ணை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றது. ஆடுகின்ற மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது. பசுமையான தோகையுடைய மயில்கள் வந்தது. அன்னம் வந்தது. மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள், உயர்வினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெரும் திரளாக பெரும் மழை போல வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கிக் கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கியது. என்னுடைய உயிரில் கலந்து விட்டது. இந்த துன்பம் நீங்க அனைவரும் இன்ப தமிழை கற்று கல்வியை கற்க வேண்டும் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டால் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரமும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? இங்க பாரதிதாசனை குறித்து ஒரு நூல்வெளி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த பாடலுடைய நூல்வெளி கொடுத்திருக்காங்க. அதுல பாரதிதாசனை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகிய படைப்பு அதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கிறார். இங்கதான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இவர் என்னென்ன நூல்கள் இயற்றியிருக்கார் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. இது ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி பாரதிதாசனை குறித்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வினே சொல்லலாம். எந்த நாடகத்திற்காக, எந்த நாடக நூலுக்காக பாரதிதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்பாங்க. பிசிராந்தியர் அப்படிங்கிற நூலுக்காக பெற்றிருப்பார். அதே மாதிரி பிசிராந்தியர் அப்படிங்கிற நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க, பாரதிதாசன் அவர்கள். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா பிசிராந்தியர் என்னும் நாடக நூலுக்கு என்ன விருது பாரதிதாசனுக்கு கிடைத்தது அப்படின்னு கேட்பாங்க. 3 வகையான கேள்விகள் ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில இந்த ஒரு லைன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்த இந்த பாடலானது பாரதிதாசனுடைய கவிதைகள்ல தமிழ் பேரு அப்படிங்கிற தலைப்பின் கீழே அமைந்திருக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்தது 3ஆவதாக நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்திருப்பாங்க. இந்த பாடல் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்த வகுப்புல நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். இந்த பாடலோட இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? குடும்ப விளக்கு, ஆசிரியர் பாரதிதாசன். நுழையும் முன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள் அப்படிங்கிறது. அதாவது புதுமையான கருத்துக்கள், சங்க இலக்கியங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறத மட்டும் பாடுபொருளா கொள்ளாம புதுமையான பொருட்களை எல்லாம் பாடுபொருளாக கொண்டு இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு தேவையான கருத்துக்களை சொல்லக்கூடிய இலக்கியங்களை தான் மறுமலர்ச்சி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த 20ஆம் நூற்றாண்டுல தோன்றியவை. இயற்கையை போற்றுதல், தமிழுணர்ச்சியை ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமையை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடுபொருட்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பெண் கல்வியை ஊக்குவிக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த பெண் விடுதலைக்காக போராடணும், மொத்தமா இந்த நாடானது சுதந்திரத்திற்காக போராடணும், பொது உடைமை கருத்துக்களை பேசணும், தமிழ் உணர்ச்சியை ஊட்டணும், இயற்கையை போற்றணும், அது மட்டும் இல்லாம இந்த பழைய மூட நம்பிக்கைகள்ல இருந்து வெளிவரணும், அப்ப பகுத்தறிவு வளரணும், இந்த பகுத்தறிவை பரப்ப வேண்டும் அப்படின்னு பல பாடுபொருட்களை கொண்டு
தோன்றிய நூல்கள்ல ஒன்றுதான் இந்த குடும்ப விளக்குன்னு சொல்லக்கூடிய இந்த நூல். இது வந்து பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. ஓகேங்களா? இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடல் என்ன, அதற்கான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழல் ஓ நான் அப்படின்றாங்க. அதாவது கல்வி இல்லாத பெண்கள் அப்படின்னா கல்வி கற்காத பெண்கள், கலர் நிலம் போன்றவர்கள் அப்படின்றாங்க. கலர் நிலம் அப்படின்னா எதற்கும் உதவாதது, பயிர் செய்ய உதவாத ஒரு நிலம். சோ அப்படிப்பட்ட அந்த நிலத்துல புல் விளைந்திடலாம் அப்படின்றாங்க. அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. அப்படிப்பட்ட அந்த நிலத்திலே புற்கள் வேணா முளைக்கலாம், ஆனா நல்ல புதல்வர்கள், அந்த கல்வி கற்காத பெண்ணிடமிருந்து ஒரு அறிவுடைய ஒரு புதல்வர்கள் விளைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். அதுதான் கல்வி இல்லாத பெண்களை கலர் நிலமாக ஒப்பிடுகிறார். அந்த கலர் நிலம் எப்படி உதவாதோ, அந்த கலர் நிலத்தில் எந்த பயிரும் எப்படி வளராதோ, அதுபோல அந்த கல்வி இல்லாத பெண்ணிடத்திலிருந்து புற்கள் வேணால் வளரலாம், புதல்வர்கள் இருப்பாங்க. ஆனா அந்த புதல்வர்கள் அறிவுடையவர்களாக, அதாவது நல்ல புதல்வர்களாக விளைதல் இல்லை அப்படின்றாங்க. அப்போ கல்வி உடைய பெண்கள் திருந்திய கழனி, அதாவது கல்வி கற்ற அந்த பெண்கள், கல்வி கற்ற பெண்கள் திருந்திய கழனி போல, பண்படுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வயல்வெளி போல. சோ அங்கே நல்ல அறிவு உடைய மக்கள் விளைவது நவிழல் ஓ நான் அப்படின்றாங்க. அதாவது சோ அந்த திருந்திய வயல்வெளிகளிலே, கழனி அப்படின்னா என்னன்னா வயல்வெளி அப்படின்னு அர்த்தம். அப்ப பண்படுத்திய அந்த வயல்வெளி போலத்தான் கல்வி கற்ற பெண்கள் அப்படின்றாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த பண்படுத்திய வயல்வெளி போல இருக்கக்கூடிய கல்வி கற்ற பெண்களிடத்திலிருந்து உருவாகக்கூடிய புதல்வர்கள் நல்ல அறிவு உடையவர்களாக இருப்பார்கள். சோ இதனை நான் தான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. நவிழல் ஓ அப்படின்னா, நவிழல்னா சொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிழல் ஓ நான். அப்ப நான் தான் சொல்லி இதை தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. இந்த மாதிரி கல்வி கற்காத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள், அவர்களிடத்து புல்கள் வேணால் வளரலாம். அதாவது ஒரு புலவர்கள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, ஆனா அவங்க நல்ல அறிவு படைத்தவர்களாக இருப்பார்களா அப்படின்னா கிடையாது அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த கல்வியை கற்று இருக்கக்கூடிய பெண்ணானவள் ஒரு பண்படுத்திய ஒரு வயல்வெளி போன்றவள், அவளிடமிருந்து உருவாகக்கூடிய புதல்வர்களானவர்கள் நல்ல அறிவு பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? இது குறித்து நம்மளுடைய புக்ல என்ன பொருள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் சேர்த்து பாத்துருங்க. கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவள், அதாவது கலர் நிலத்தை போன்றவள், அந்நிலத்தில் புல் முதலானவைத்தான் விளையலாம், நல்ல பயிரானது விளையாது. அதுபோல கல்வி அறிவு இல்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள், அறிவுடைய புதல்வர்கள் உருவாக்கப்பட மாட்டார்கள். கல்வி அறிவை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்செய் நிலத்தினை போன்றவர்கள், அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ, அதாவது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணுமா அப்படின்றாங்க. ஓகேங்களா? பட் இது வந்து அந்த காலத்துல பெண்கள் வந்து படிக்கணும் அப்படிங்கறத அந்த உணர்ச்சியை தூண்டுவதற்காக கூறிய ஒரு கருத்து. ஓகேங்களா? இது வந்து எல்லாரும் ஒரு ஒரு இன்னொரு பார்வையும் இருக்கும். ஒரு சிலர் அப்ப கல்வி கற்காத பெற்றோர்களிடந்து வரக்கூடிய அந்த பிள்ளைகளானவர்கள் அறிவு இல்லாதவர்களா அப்படின்ற ஒரு கருத்துமே வந்து ஒரு சிலருடைய மனதுல தோன்றலாம். அது கிடையாது. ஏன்னா இன்றைய காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஜெனரேஷன் எல்லாமே வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவர்களுடைய பிள்ளைகளானவர்கள் அறிவு உடையவர்களாகவும் பல துறைகளிலே ஒரு டாப் பொசிஷன்ல ஒர்க் பண்றவங்களாவும் இருப்பாங்க. சோ அதனால இந்த கூற்றானது எதற்காக அன்றைய காலகட்டங்கள்ல சொன்னாங்கன்னா, அன்றைய காலகட்டங்கள்ல பெண் கல்வி மறுக்கப்பட்டு இருந்துச்சு. பெண்கள் படிக்கிறதுக்கு முன் வரல. பெண்கள் வந்து சமையலறை தான் நம்மளுடைய ஒரே ஒரு வேலை அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருந்தார்கள். அந்த நோக்கத்திலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக இந்த மாதிரியான பாடல்களை அந்த காலகட்டங்கள்ல இயற்றினாங்க. இது வந்து ஒரு சமூகத்திற்கு ஒரு நல்லதை பயக்க வேண்டும், ஒரு நல்ல விஷயத்த புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு கருத்து. ஓகேங்களா? சோ அதனால இதை வந்து தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய பெற்றோர்கள் பல பேர் வந்து கல்வி கற்காம இருப்பாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நானு. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த கருத்தை தவறாக நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அப்ப எல்லாரும் படிக்க வரணும், அவங்களை எப்படி தூண்டணும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அடுத்தது,
வானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுதும் அளத்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அப்படின்றாங்க. அதாவது வானூர்தி செலுத்துதல் அப்படின்னா வானத்தில் பறக்கக்கூடிய அந்த ஏரோப்ளேன் இதெல்லாத்தையும் செலுத்த வேண்டும். வைய மாக்கடல் அப்படின்னா வையம்னா இந்த உலகம், இந்த பெரிய இந்த உலகத்தின் மாக்கடல், மா அப்படின்னா இந்த உயர்வை குறிக்கக்கூடியது, அதாவது பெரிது அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல யூஸ் பண்றதுதான் வந்து இந்த மா அப்படிங்கிறது ஒரு உரிச்சொற்றொடராக. அப்ப மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல் அப்படின்னு அர்த்தம். இந்த பெரிய கடல், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய கடலை எல்லாம் அளக்கக்கூடிய இந்த செயல்கள் எல்லாம் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவானது அப்படின்றாங்க. அதாவது இந்த இடத்துல அவங்க இன்டைரக்டா குறிப்பிடுறது என்ன அப்படின்னா மருத்துவத்துறையா இருக்கட்டும், இல்ல ஒரு போலீஸா இருக்கட்டும், ஒரு காவல்துறையா இருக்கட்டும், ஒரு சட்டத்துறையா இருக்கட்டும், இல்ல இந்த வானத்திலே இந்த வானூர்திகளை செலுத்தக்கூடிய அந்த துறையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல துறைகள் எல்லாம் ஆண்களுக்கு மட்டும் பொதுவானது அப்படின்னு கிடையாது. இந்த வேலைகள் எல்லாத்தையும் யாராலையும் செய்ய முடியும்? பெண்களாலையும் செய்ய முடியும். இந்த துறைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தொழில்களும் ஆண்களுக்கு மட்டுமான ஆனது அல்ல, ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இன்று அதாவது இன்று அப்படின்னு அவர்கள் குறிப்பிடக்கூடியது அந்த காலகட்டத்தை, அவர் பாரதிதாசன் வாழ்ந்திருந்த காலகட்டங்கள், பெண் உரிமையானது மறுக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில், பெண் கல்வி மறுக்கப்பட்டிருந்த காலத்தில், பெண் விடுதலைக்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த அந்த காலகட்டத்தில் நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் அப்படின்றாங்க. நானிலம் அப்படின்னு குறிப்பிடக்கூடியது என்னன்னா குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், இந்த 4 வகையான நிலத்தில் தான் மக்கள் வாழ்ந்திருந்தார்கள். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட அந்த நிலத்தில் வாழ்ந்திருந்த அந்த ஆடவர்கள் எல்லாம், ஆண்கள் எல்லாம், அவர்கள் அந்த ஆண் ஆதிக்கத்தின் காரணமாக பெண்களுக்கு விடுதலை அப்படிங்கிறது நலிவுற்று இருந்தது, விடுதலையானது பறிபோய் இருந்தது அன்றோ அப்படின்றாங்க. அதுதான். ஓகேங்களா? சோ அப்ப எந்த ஒரு துறையும் ஆண்களுக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது, ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஆணாதிக்கத்தின் காரணமாக ஆண்கள் நாங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும், நீங்கள் சமையலறையில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகி இருக்கிறதுனால அந்த ஆணாதிக்கத்தினால பெண்களுடைய விடுதலையானது பறிபோய் இருந்தது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இங்க என்ன பொருள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். வானூர்தியை செலுத்துதல், உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை. இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதனால் தான் பெண்களுடைய விடுதலையானது பறிபோனது அப்படின்றார். ஓகேங்களா? அடுத்தது 3வது பாடல். இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக கல்வியில்லா மின்னாலை வாழ்நாளில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் அப்படின்றாரு. அதாவது இந்த நாளிலே, அதாவது இப்படி பெண் விடுதலையானது மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பெண்கட்கு எல்லாம் அப்படின்னா பெண் மக்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா பெண்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய பணின்னு சொல்றாங்கல்ல, அந்த பணி எல்லாம் ஒரு கையில செஞ்சிருங்க. அதாவது இந்த சமையல் வேலை அது இதுன்னு இந்த பெண்களுக்கு உரிய பணிகள்னு சொல்றாங்கல்ல, அந்த பெண்களுக்கு உரிய பணிகள், பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பணிகளை எல்லாம் பொன்னே போல், பொன் போன்ற ஒரு கையினால், ஒரு கையால், உங்ககிட்ட 2 கை இருக்கு, அதுல ஒரு கையை பயன்படுத்தி இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. விடுதலை பூணும், அதாவது விடுதலையை அணிந்து, விடுதலைங்கிற அந்த அணிகலனை அணிந்து கொள்ளக்கூடிய செயல்களை எல்லாம் இன்னொரு மலர் போன்ற அந்த கையினால் செய்து முடியுங்கள் அப்படின்றாங்க. இயற்றுக அப்படின்னா செய்க அப்படின்னு அர்த்தம். அதாவது பெண்களுக்கு 2 கைகள் இருக்கிறது அல்லவா? சோ இந்த 2 கைகள்ல ஒரு கைகளை பயன்படுத்தி உங்களுக்கே உரியதுன்னு சொல்லக்கூடிய அந்த வேலைகளை எல்லாத்தையும் அந்த பொன்னால் ஆன கையினால் செய்து விடுங்கள். இன்னொரு கை இருக்கு பாருங்க, மலர் போன்ற இன்னொரு கை, அந்த கையிலே உங்களுடைய விடுதலைக்காக என்னென்ன செயல்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்து விடுங்கள் அப்படின்றாரு. அதுதான் செய்கை அப்படின்னா செயல்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்நாளில் பெண்கள் எல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும் பொன் போன்று இருக்கக்கூடிய ஒரு கையினாலும் விடுதலையை அடையக்கூடிய செயல்களை இன்னொரு மலர் போன்ற கையாலும் செய்து விடுங்கள்.
கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் அப்படின்றாங்க. மின்னல் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஒளி பொருந்திய இயல்புடையது. சோ அப்படித்தான் பெண்ணும், பெண் என்பவளும் மின்னலை போன்று ஒளி பொருந்தி இருக்கக்கூடியவள். அப்படி ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய அந்த பெண்ணானவள் ஒளிர வேண்டும் என்றால், மின்னலை போல ஒளிர வேண்டும் என்றால், ஒளி உன்கிட்ட இருக்கு, ஆனா அந்த ஒளியானது வெளியில தெரியல. சோ அந்த ஒளியானது ஒளிர வேண்டும் என்றால், வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்றால், நீ கல்வி கற்றவளாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீ கல்வி கற்காதவளாக இருந்து விட்டால், நீ மின்னலை போல வாழ்க்கையில் என்றுமே மின்ன மாட்டாய் அப்படின்றார். அப்படித்தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. சோ அப்ப கல்வி இல்லாத மின்னாலை அப்படின்னா கல்வி கற்காத பெண்களை வாழ்வில் என்றும் மின்னால், என்னைக்குமே மின்னல் போல மின்ன மாட்டாள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த பாடலுக்கான பொருள். ஸ்கூல் புக்ல இது குறித்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்கலாம். தேர்ட் இது, இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைகளுக்கான செயல்களையும் பெண்கள் செய்தல் வேண்டும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண். ஆனால் கல்வி அறிவில்லாத பெண்ணானவள் தன் வாழ்வில் என்றுமே ஒளிரமாட்டாள் என்றே நான் சொல்லுவேன் அப்படின்னு பாரதிதாசன் அவர்கள் இந்த பாடல் மூலியமா சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது 4வது பாடல். சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்யலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணி ஏற்கும் என்று எண்ணும் நன்னாள் காண்போம். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் அப்படின்றாங்க. அதாவது சமைக்கிறதும் வீட்டு வேலையை சலிப்பில்லாம செய்யறதும் தான் பெண்கள் என்ன பண்றாங்க. இதெல்லாம் பெண்களுடைய தவறுதான் சொல்லணும். ஏன்னா பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, சமைக்கிறதும் வீட்டு வேலை செய்யறதும் நம்மளுடைய கடமை அப்படின்னு எடுத்துக்கிட்டு செய்யறாங்க அப்படின்றாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. சமைக்கிறதையும் வீட்டு வேலையை சலிப்பில்லாமல் செய்யக்கூடியதும் பெண்கள் தமக்கே உரியது அப்படின்னு சொல்றது எந்த ஒரு விதத்திலும் சரியில்லாதது, எந்த ஒரு விதத்திலும் பொருந்தாதது. அப்படி சொல்லக்கூடாது. இந்த வேலை இவர்களுக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. அதே நேரத்துல ஆடவர்கள் இப்படிப்பட்ட இந்த சமையல் வேலை எல்லாத்தையும் பெண்களுக்குரியதுன்னு சொல்லாம, அந்த வேலைகள் எல்லாம் நமக்கும் உரியது அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அவர்கள் எண்ணக்கூடிய அந்த நாளை நான் என்று காண்பேனோ அப்படின்றாங்க. சோ அதுதான், ஆடவர்கள் நமக்கும் அப்பணி ஏற்கும் என்று எண்ணும் நன்னாள் காண்போம் அப்படின்றாங்க. சோ அப்ப ஆண்கள் அந்த சமையல் செய்யக்கூடியதும் அந்த வீட்டு வேலை செய்யக்கூடியதும் பெண்களுக்குரியதுன்னு நினைக்காம அதெல்லாம் நமக்கும் உரியது அப்படின்னு அந்த பணிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம்மளுக்கும் உரியதுன்னு நினைக்கக்கூடிய அந்த நல்ல நாளை நாம் காண்போம். என்னைக்கு வரும்னு தெரியல, அதை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்றாங்க. சோ அப்படிங்கும் பொழுது ஆண் பெண் இந்த சமையல் வேலையை பிரிக்கிறாங்களே, அப்படின்னா அந்த சமையல் வேலை அப்படிங்கிறது ஒரு தாழ்வானதா, ஒரு இழிவான ஒரு செயலா அப்படின்னா கிடையாது. அந்த சமையல் வேலையானது தாழ்வானது அல்ல. அந்த சமையல் செய்கின்ற அந்த பெண்ணானவள் சமையல் செய்யும் பொழுது உணவினை மட்டும் சமைக்கவில்லை, அவள் அந்த உணவினோடு சேர்ந்து அன்பையும் கலந்து ஒரு இன்பத்தை சமைக்கின்றாள் அப்படின்றாங்க. அதுதான் இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் அப்படின்றாங்க. அப்ப சமையல் அப்படிங்கிறது ஒரு உணவினை சமைக்கக்கூடிய ஒரு வேலை மட்டுமல்ல, அந்த உணவினோடு அன்பை கலந்து அந்த உணவினை உண்ணக்கூடியவர்களுக்கு இன்பத்தை பயக்கக்கூடிய இன்பத்தையும் சமைக்கிறார்கள். அப்படிப்பட்டதுதான் அந்த புனிதமான தொழில்தான் அந்த சமையல் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட அந்த புனிதமான வேலையை பெண்கள் மட்டும் செய்யணும்னு கிடையாது, ஆண்களும் அதை தனக்கே உரியது அப்படின்னு எடுத்து செய்யணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இங்க பாடலுக்கான பொருள் ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். சமைப்பது வீட்டு வேலையை சலிப்பில்லாமல் செய்வது போன்றவை பெண்களுக்கே உரியவை என்று கூறுவது பொருத்தமற்றது. அவை நமக்கும் உரியது என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வர வேண்டும். அந்த நாளை நாம் காண்போம் அப்படின்றாரு. சமைப்பது தாழ்வினை எண்ணலாமா அப்படின்னா, சமைப்பவர்கள் உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கு மேலாக அதனோடு அந்த அன்பையும் கலந்து என்ன பண்றாங்க, இன்பத்தையும் படைக்கின்றனர், இன்பத்தையும் நம்மளுக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்றாங்க. 5வது பாடல். உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ, வாழ்வு பணத்தினால் அன்று வில்வால் படையினால் காண்பதன்று, தணலினை அடுப்பிலிட்டு தாலியில் சுவையை இட்டு அணித்திருந்த இட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம் அப்படின்றாங்க. அப்ப உணவினை ஆக்கல் அப்படின்னா உணவு செய்யறது, சோறாக்குறது அப்படிங்கிறது மக்கட்கு
உயிராக்கல் அன்றோ அப்படின்றாங்க. மக்கள்கள் அப்படின்னா நாம் பெற்ற அந்த பிள்ளைகளுக்கும், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கும், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உயிரை கொடுப்பதாகும் அப்படின்றாங்க. அப்ப இந்த உணவினை சமைப்பதானது, இந்த உணவினை ஆக்குவது அப்படிங்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும், நாம் பெற்ற பிள்ளைகளுக்கும் உயிரை கொடுப்பது போன்ற ஒரு புனிதமானது அப்படின்றாங்க. வாழ்வு பணத்தினால் அன்று. இந்த வாழ்க்கையானது பணத்தினை மட்டுமே கொண்டு உருவாக்கப்பட்டது கிடையாது. இந்த வாழ்க்கையை பணத்தினை மட்டுமே கொண்டு வாழ முடியாது. வில்வாள் படையினால் காண்பதும் அன்று. அதே மாதிரி வீரம் அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது பணத்தினாலோ இல்ல வீரத்தை மட்டும் கொண்டு அமைவது கிடையாது அப்படின்றாங்க. தணலினை அடுப்பினில் இட்டு, தணல் அப்படின்னா நெருப்பு, அந்த நெருப்பினை என்ன பண்றாங்க அப்படின்னா அடுப்புல இட்டு நெருப்பு பத்த வச்சு தாலியில் சுவையை இட்டு, அந்த தாலிய வச்சு அது மேல நம்ம உணவு சமைக்கிறோம். கரெக்டா? அடுப்பு பத்த வச்சு அது மேல ஒரு சட்டிய வச்சு அதுக்கு மேலதான் உணவை சமைக்கிறோம். அப்படிங்கும் பொழுது அந்த நெருப்பு, அந்த தணலினை அந்த அடுப்பிலே இட்டு தாலியை அந்த அடுப்பின் மேல் வைத்து அந்த தாலியிலே சுவையான உணவினை ஆக்குகின்றோம். அப்படி அந்த உணவினை ஆக்கி அணித்திரு திட்டார் அப்படின்றாங்க. அணித்திரு அப்படின்னா, அணித்து அப்படின்னா அருகில் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மோடு நெருங்கி இருக்கக்கூடியவர்கள், அருகே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த உணவினை பரிமாறுதல். இடுதல் அப்படின்னா பரிமாறுதல். அந்த உணவினை பரிமாறி உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். அப்படி உள்ளத்தில், அதாவது மனதார அன்பினால் உணவிடக்கூடிய அந்த அன்பினை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்வோம். அதுதான் வாழ்க்கை அப்படின்றாங்க. அப்போ உணவினை சமைக்கிறது அப்படிங்கிறது நம்மளை நெருங்கி இருக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய மக்களுக்கெல்லாம் ஒரு உயிரை கொடுப்பது போன்றது. இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வெறும் பணத்தாலேயோ இல்ல வாளை கொண்டு, வில் வாள் இந்த படையினை கொண்டு இருக்கக்கூடிய வீரத்தினாலேயோ வாழ்றது கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் அந்த நெருப்பினை அடுப்பிலே வைத்து, அந்த அடுப்பிலே ஒரு தாளியினை வைத்து, அந்த தாளியிலே ஒரு சுவையான உணவை சமைத்து, அந்த உணவினை நம் நெருங்கி இருக்கவர்களிடம், நமக்கு அருகில் இருப்பவர்களிடம் அன்போடு உள்ளம் மகிழ்ந்து அவர்களுக்கு உணவு பரிமாறி வாழக்கூடியதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதற்கான பொருள் ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும். வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவது அன்று. அடுப்பில் நெருப்பை மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகில் இருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதலை தான் வாழ்க்கை நலம் பெறுகிறது அப்படின்றாங்க. சோ கடைசியா கொடுத்திருக்கக்கூடிய பாடல் 6வது பாடல். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒணா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலே நல்ல தாய்மாருக்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டம் தன்னை இமைப்பொழுதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும் அப்படின்றாங்க. அதாவது சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஒணா கடமை அப்படின்றாங்க. ஒணா அப்படின்னா முடியாத அப்படின்னு அர்த்தம். அப்ப பெண்களுக்கு சமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத கடமை அப்படின்னு சொல்லக்கூடியதும், அந்த கடமை தாய்மார்களுக்கே தக்கது என்றும், அந்த சமைக்கக்கூடிய அந்த தொழிலானது இந்த பெண்களுக்கே உரியது, இந்த தாய்மார்களுக்கே உரியது அப்படின்னு, அதுதான் ஒரு நல்ல தாய்மாருக்கான அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லும் தவறானது. இந்த தமிழ் திருநாட்டில், அதாவது இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற, தமிழ்நாட்டில் தன்னில் இருக்குமோர் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல வழக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சமையல் செய்யக்கூடியது பெண்களுக்கே உரியதுன்னு சொல்லக்கூடிய இந்த சட்டத்தினை இமைப்பொழுதினில் அப்படின்னா, இமைப்போதில் அப்படின்னா கண்ணிமைக்கக்கூடிய அந்த நேரத்திலே இதனை நீக்க வேண்டும் எனில் பெண்கள் எல்லாம் கல்வி கற்க வேண்டும் யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும். சோ எப்பொழுதும் பெண்கள் எல்லாம், எல்லா காலங்களிலும் பெண்கள் கல்வி கற்றால் மட்டுமே இந்த சமையல் அப்படிங்கிறது பெண்களுடைய தவிர்க்க முடியாத கடமை அப்படிங்கிற அந்த இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தினை நாம் நீக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ 6வது பாடலுக்கான ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய பொருள், சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அந்த பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது எனவும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற இந்த வழக்கத்தினை கண் இமைக்கும் நேரத்திலே நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ சமைக்கிறது பெண்களுக்குரியதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, தாய்மார்களுக்குரிய முக்கியமான கடமை என்னன்னா சமைச்சு போடுறது அப்படிங்கிறது. சோ அப்படி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தினை நாம் நீக்க வேண்டும் அப்படின்னா இந்த பெண்கள் எல்லாம் கல்வி கற்று முன்னேற வேண்டும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் 6வது பாடல்களுக்கான
விளக்கம். ஓகேங்களா, பார்த்தாச்சா? சோ இதுக்கு அடுத்து இங்க நூல்வெளி கொடுத்திருக்காங்க. இந்த குடும்ப விளக்கு பற்றியும் இதனை இயற்றிய பாரதிதாசன் பற்றியும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 2 லெசனை விட இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க, அதை பார்க்கலாம். குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும். இது ரொம்ப முக்கியம். சோ கல்வி கற்ற பெண்கள் தான் அந்த அந்த பெண்களுடைய குடும்பம் தான் பல்கலைக்கழகங்கள் போன்றது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்கலாம், பாரதிதாசன் அவர்கள். சப கற்ற பெண்களின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதனை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி அப்படிங்கிறது முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும். இந்த நூலானது 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. அதாவது குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூலை 5 பகுதிகளா பகுத்திருக்காங்க. 2ஆம் பகுதியில விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடியதுதான் இப்ப நம்ம படிச்ச இந்த கவிதை பாடல். ஏன்னா இந்த உணவை பற்றி நம்ம பேசக்கூடியோம். அப்ப உணவு அப்படிங்கிறது உணவினை பரிமாறக்கூடியது அப்படிங்கிறது விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண்பு. சோ அதுலதான் பெண்கள் அறியாமையினால் கல்வி கற்காமலால் ஏற்படக்கூடிய இந்த விளைவுகளை எல்லாத்தையும் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரிவா கொடுத்திருக்காரு. பாரதிதாசனுடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்னும் தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்ட இவரது படைப்புகள், இதெல்லாமே இவருடைய படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. இவர் பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இப்போ இங்க கற்பவை கற்றபின் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க. இதுலயே பாரதிதாசன் கவிமணியை பற்றி கொடுத்திருக்காங்க. இந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்கப்பட்ட ஒரு வரிகள். ஓகேங்களா, சோ இதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார் அவர்கள். அடுத்தது, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பெண்களா பிறக்கணும் அப்படின்னா பெரும் தவம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிமணி. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல இந்த பெண்களை எல்லாம் பெண் சிசு கொலை இருந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்கள்ல அந்த பெண் சிசு கொலையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பெண்களால் பெண்களாக பிறப்பதற்கே ஒரு பெரிய தவத்தை செய்து விட்டால்தான் பிறக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த பிறவியினை கொல்லக்கூடாது அப்படின்னு இது பண்ணிருப்பாங்க. அடுத்தது, பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்றார். யாரு? பாவேந்தர் பாரதிதாசன். அதாவது பெண் அப்படின்னா பேதைனா அறியாமை உடையவள் அப்படின்னு இந்த உலகம் எந்த காலங்கள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோ அது வரைக்கும் இந்த உலகமானது உருப்படாது அப்படின்னு சொல்றார். உருப்படல் என்பது சரிப்படாது. இந்த உலகம் உருப்படும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சரி வராது அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? சோ இதுதான் இந்த 3 வரிகளுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன்ஸ். சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வகுப்புல இந்த 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல புரட்சி கவி அப்படிங்கிற தலைப்புல பெருக்கணியம் அப்படின்னு வடமொழியில இயற்றப்பட்ட ஒரு காவியத்தை கல்வி தமிழ்ல எழுதப்பட்டதுதான். பாவேந்தர் அவர்கள் எழுதினதுதான் இந்த கவிதை. இந்த காவியம், இந்த காவியத்திற்கான விளக்கத்தை இதுல நிறைய இருக்கு. அதனால நம்ம வந்து இப்பயே வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால அடுத்த வகுப்புல இது தொடர்பான செய்திகளை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து ஓல்டு புக்ல கொடுத்திருக்கக்கூடிய 5 பாடல்களும் 5 லெசன்ஸ் வந்து ஓல்டு புக்லயே இருக்கு. அதற்கான பொருளையும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.